அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை நுணுக்கமாக கையாண்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கிரன் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். ஏற்கனவே யோகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ராகு வீற்றிருக்கிறார். மற்றொரு நிழல் கிரகமான கேது விரயஸ்தானமாகிய 12இல் அமர்ந்திருக்கின்றன. ராகு மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கியும் கேது லாபஸ்தானத்தை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நிழல் கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகற்றக்கூடிய பணியில் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன. அந்த வகையில் ராகு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் அவருடன் இணைந்து நகர்வது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனும் 6இல் வக்ரகதியில் திரும்புகிறார் 9ஆம் தேதி முதல். எனவே பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன், அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் மொத்தமாக இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி நகருவது உண்மையிலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. எனவேதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி எளிதில் உங்களை வந்து சேருவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், தாமதங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் தான் இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எனவே குரு இறுதி தருவாயில் இருப்பதால் பெரிய அளவில் நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ சிரமம் வராது என்பது யதார்த்தமான உண்மையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று 5ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறாருங்க. அவர் மார்ச் 29ஆம் தேதி முதல் வலுவாக 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே உறுதியாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மார்ச் 29ஆம் தேதி அன்று 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 9இல் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயும் கர்மஸ்தானத்தை நோக்கி நகருகிறார். புதிய வாய்ப்புகளில் எளிதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது முழுமையாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அதிரடியான யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதோடு அலைச்சல், சிரமம், தடைதாமதம் போன்றவை முற்றிலும் விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயம் வரும். சந்திரனும் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் வக்ர இயக்கம் பெரிய அளவில் பாதிக்காது என்றாலும் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய
பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு முழுமையாக நல்ல தீர்வை காண்பதோடு மட்டுமல்லாது புதிய சந்தர்ப்பத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல நுணுக்கமான வாய்ப்புகளை இந்த தருணம் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவை விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு குடும்பம் சார்ந்த பணிகளில் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான குழப்பம், பகை உணர்ச்சி, தயக்கம், பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த விஷயங்கள் போன்றவற்றிற்கு நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய வாய்ப்பு உங்களுடைய சிறு முயற்சியிலே கிடைக்குங்க. புதிதாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கும் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும். இதுவரை பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான சலுகைகள் மறுக்கப்பட்ட வந்த சூழலில் அவை எளிதில் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் துடிப்புடன் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான காரியங்களை அளவோடு வைத்துக் கொள்வதால் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான யோகமும் புதிய முதலீடுகள் உள்ளிட்ட புதிய முயற்சிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக பிரச்சனை சூழ்ந்த நிலையில் மாற்றம் ஏற்படுங்க. மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதி உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல்களை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை ரீதியான பணிகளில் தற்போது ஆர்வம் அதிகரிக்கும். முன்பு செயல்பட்டதை காட்டிலும் துடிப்புடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சட்ட ரீதியாகவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். தற்போது புதிய வீடு கட்டுதல், புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு எளிதில் உங்களை தேடி வரும். கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காண முடியும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் குறையும். புதிதாக விளைநிலம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல வெற்றி நிறைவாக கிடைக்கும். சுக்கிரனின் அனுகிரகை மிகவும் சாதகமாக இருப்பதால் இல்லத்தில் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையின்றி கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிரனுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.